ஆ. அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த ஒரு வார காலம் என் பேர் ஜெயராமன், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கருமாத்தூர் கேசவன்பட்டி சொந்த ஊர். நான் இந்த ஒரு 3 ஆண்டுகளாக தர்பூசி விவசாயம் வெறும் சிறப்பாக நவீன முறையில் பாலிமர் சீட்டு விரித்து உள்ள சொட்டு நீர் போட்டு ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கு வரேன். இப்போ இந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் ஒரு விவசாயம் அழிக்கிற நோக்கம் மாதிரி ஏதோ ஒரு சின்ன தெருவோர கடைக்காரங்க ஒரு இதில் தப்பு பண்ணதுனால பூராமே விவசாயத்தையே இப்போ இந்த ஒரு வாரமாக தர்பூசணி வியாபாரத்தவே கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிறேன்னா, பிராய்லர் கோழி, நம்ம பிராய்லர் கோழி 45 நாளில் வருது. அதை நம்ம கண் பார்க்க ஊசி போட்டு தான் வளர்த்துக்கிருக்காங்க. அப்போ அதை மக்கள் எத்தனை நோய் வருதுன்னு சொன்னாலும் நம்ம சாப்பிடாமல் நிப்பாட்டுறோமா? இது இயற்கையான முறை. இந்த 3 மாத காலத்துக்கு இது வெயில் சீசனுக்கு ஒரு 3 மாதம் வைக்க போகுது. நாங்கள் இவ்வளோ செலவழித்து பண்ணி இந்த வெயில் காலத்துக்கு பழம் கொண்டு போனால் இப்போ உள்ள மஞ்சள் கலரு ஊசி ஏற்றிட்டாங்க, அதை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை விவசாயத்தை அழிக்கணும்னு சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க கொக்கோ கோலா கலரு, பெப்சி கலர்லாம் குடிக்கக்கூடாது, அது நச்சுத்தன்மை இருக்குன்னு 100 தடவை சொல்லியிருக்கோம். அதை யாரும் கேட்டிருக்கோமா? இல்லை யாரும் குடிக்காமல் இருக்குமா? ஒரு விவசாயி ஒரு பொருளை தயார் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு 60 நாள் இதுக்கு நாங்கள் சாதாரணமாக போட்டாலும் இது வராது. இந்த மாதிரி மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பாய் போட்டு வந்தாத்தே அது இந்த முள் விளைச்சலுக்கு வரும். ஏன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 டன் விளையும். 10 ரூபாண்டு விற்றா வியாபாரியை எங்ககிட்ட வாங்கி போய் அவனுக்கு லாரி வாடகை கேரளாவில் ஃபுல்லாக அதுதான் சேல்ஸ் ஆகுது. அவங்க ஒரு நாள் இடைத்தரகர்கள் தான் அதில் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. நாங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுப்போம், 8 ரூபாய்க்கு கொடுப்போம், 7 ரூபாய்க்கு கொடுப்போம். அவங்களுக்கு கிலோவுக்கு 2 ரூபா லாரி வாடகை, 1 ரூபா புடுங்கூலி. அவங்க கிலோ மேலே 2 ரூபா வச்சு விற்றுட்டு போய்டும். ஒரு லோடில் 20,000, 30,000, 25,000 சம்பாதிச்சிட்டு போயிடுறான். எங்களுக்கு ஒரு ஏக்கர்லேயே மொத்தம் எல்லா செலவழிலாம் போக 10 ரூபா 8 ரூபாண்டு விற்றா ஒரு 20,000 ரூபா கிடைக்கும். இப்போ அதுவுமே இந்த டிவி விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு தர்பூசணியே வேணாம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சென்னை கோயம்பேட்டில் பெரிய போராட்டமே நடத்துனாங்க. நாங்கள் 8 ரூபாய்க்கு விற்கிறத அவன் போய் கிலோவுக்கு 3 ரூபா 4 ரூபா வச்சு விற்கிறேன், பெரிய லாபம் சம்பாதிக்கிறேன். அது தெருவோர கடைக்காரங்க ஒரு கீத்தை 10 ரூபான்னு விற்கிறாங்க. சரி, அவங்களுக்கு பொழப்பு ஒரு நாளைக்கு ஒரு 10 பழம் 8 பழம் விற்கும். இந்த மாதிரி இருக்கிறத விவசாயத்தை நசுக்கிற நோக்கத்தில் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க இந்த விவசாயத்தை தர்பூசணி பழத்தை இந்த ஒரு வாரமாக பேசும் பொருளாக்கி விட்டாங்க. இருக்கிறதுலே நீங்கள் போய் யூடியூப்பை தட்டி பாருங்கள். தர்பூசணி பழத்தில் எவ்வளவு சத்து இருக்குன்றத விஞ்ஞான ரீதியாக நீங்கள் போட்டு பாருங்கள். இருக்கிற பழங்கள்லேயே குறைச்ச விலையில் கிடைக்கிறது இதுதான். மலிவான விலையில் கிடைக்கிற பழம் இது ஒன்று தான். ஆப்பிள் 250 வாங்குகிறோம், 300 வாங்குகிறோம். திராட்சை 200, 150 வாங்குகிறோம். அதான் அந்த திராட்சை பழத்தெல்லாம் ஒரு துண்டில் வச்சு புளிஞ்சு பாருங்கள். அதை எடுத்தோடனே அந்த கரையின்னு இருக்கேன். எந்த பழத்தையும் ஒரு துண்டில் ஒரு பேப்பரில் துணியில் வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப கழினா அதனுடைய கரை அதில் ஒட்டியிருக்கேன். இவங்க சிவிண்டு இருக்குன்னு சொல்லி உள்ள இன்ஜெக்ஷன் ஏற்றிட்டாங்க, அதை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி அதிகமான விளைச்சி பழம் குளிர்ந்துருந்தால் அதை அப்படி தடையை பார்த்தா கொஞ்சம் அந்த இது வரத்தான் செய்யும். அதனால் முழுக்க ஒரு 10 ஏக்கரில் விவசாயம் பார்க்குறவங்க நாங்கள் போய் ஊசியாக போட்டுக்க முடியுமா? அப்படி போடத்தே முடியுமா? ஒரு தெருவோரக்காரங்க 10 பழம் 5 பழம் விற்கிறவங்க ஏதோ தப்பு நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பெரிய ஃப்ரிட்ஜில் 10 நாள் 15 நாளைக்கு வச்சுருக்கு. பெரிய கார்பரேட் ஹோட்டலில் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்களா உங்களுக்கு? 10 நாள் 15 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கோழிக்கறியும் பிரியாணியும் 8 நாள் 10 நாளைக்கு வரும். அதை போய் அந்த உணவு பாதுகாப்பு பார்க்கல, பார்த்துனாரு என்ன ஆக்ஷன் எடுத்துறீங்க? 3 மாதம் எல்லாமே நீங்கள் கெடுத்து இந்த மீடியாக்கள் இது பெருசாக்கி கெடுத்து. இப்போ முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி இல்லை, இது போல சும்மா ஒரு வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த அரசு கேட்டுக்கொள்வதாக என்னவென்றால், இந்த தர்பூசி விவசாயத்தை கேரளாவில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பழம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சீதோஷ நிலம் அங்கே கூட இருக்கிறதுனால கேரளா தான் முழுசாக சாப்பிட்றது. நீங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களும் இதை விரும்பி சாப்பிடுங்க. 10 ரூபாய்க்கு கிடைக்கிற பழம் இது ஒன்று தான். இதை நீங்கள் வீடு வராமல் விவசாயிகளில் பூரா இதை நீங்கள் விரும்பி மக்கள் வாங்கணும், விவசாயத்தை பெருக்கணும். மற்ற விவசாயம் மாதிரி இது இல்லை. 60 நாளில் கோழி வளர்க்குற மாதிரி தான் வளர்க்கணும். நாங்கள் சுத்தமாகவும் நியாயமாகவும் அதை கரெக்டாக வளர்த்து கொண்டு வரோம். விலை இல்லாமல் 4 ரூபா 3 ரூபாய்க்கு போகிற அன்றைக்கெல்லாம் நாங்களாம் என் தோட்டத்தில் எத்தனையோ தடவை தெரியும். விலையில்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டா 2 ரூபாய்க்கு கேட்டால் ஊரெலாம் பிடிச்சி சாப்பிட்டு போங்க, நான் விற்க மாட்டேன். 2 ரூபாய்க்கு கேட்டால் அதை கொண்டு போய் கொடுக்காட்டினா மக்கள் சாப்பிட்டு முடியும். நான் அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ விவசாயம் ஆதரவில் இப்போ உள்ள தமிழக அரசு நேற்று ஒரு நல்ல அறிவிப்பு சட்ட செயலை கொடுத்துருக்காங்க. நெல்லுக்கு 2,500 ரூபாயும் கரும்புக்கு 4,000 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. இது நல்லா வரவேற்கிற விஷயம், பாராட்டக்கூடிய விஷயமும் கொடுத்தேன். ஆனால் நெல்லுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி 2,500 ரூபா கொடுத்துட்டு பெரிய விலை இல்லை. இந்த 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முதல்ல ஏக்கருக்கு 40 மூடை 35 மூடை விளைஞ்சி, இன்றைக்கி 25 மூடை 20 மூடை தான் விளையுது. அப்போ அதெல்லாம் பார்க்கல சரியாக தான் போயிடும். இன்னும் இந்த ஒரு 500 ரூபா சேர்த்து குவிண்டாலுக்கு 3,000 ரூபா கொடுத்தா விவசாயி ஓரளவுக்கு அவனுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகாமல் ஒரு தண்ணீர் ஏதோ ஒரு ஏக்கருக்கு 10,000 15,000 5 ஏக்கர் பார்த்தா 50,000 3 மாதம் சம்பாதிக்கலாம். கரும்பு அதே மாதிரி
4000 ரூபான்றது சந்தோஷமான விஷயம். அது ஒரு வருஷ பயிர். அதுக்கு இன்னொரு 500,000 ரூபா இந்த அரசு சேர்த்து அறிவிக்கணும்னு கேட்டு, இந்த தர்பூசணி விவசாயத்தை இந்த ஒரு வாரமாக வந்த வதந்தியை நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்டா. வேளாண் துறை அமைச்சர் உடனடியாக அதிகாரிகளை ஆய்வு பண்ணி, இது பூரா வெறும் வதந்தியானது தான், இது யாரும் மக்கள் நம்ப வேணாம்னு சொல்லி அரசு சார்பாக நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாத்தான் மக்கள் நம்பி பயப்படாமல் சாப்பிட போகிறேன். அதனால் நீங்கள் தயவு செய்து தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை விவசாயத்துக்காண்டி செஞ்சாலும் இந்த அறிவிப்பை உடனடியாக எங்களுக்கு அரசே அறிவிச்சிருச்சுன்றது மாதிரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 மாதம் வியாபாரம் ஓடிடும். இதனால் எத்தனையோ வியாபாரி பாதிக்கப்பட்டேன், தெருவோர கடைக்காரன் பாதிக்கப்பட்டேன், விவசாயி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுட்டான். நல்லா தான் போட்டிருக்கேன், இது விலை இல்லைன்னா ஊர் தான் புனிங்க பண்ணுற வழி கிடையாது. அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து இந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுனால நீங்கள் தமிழக அரசு இதை உடனடியாக அறிவிப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்குற நேயர்கள், விவசாயத்தின் மேலே அக்கறை உள்ள நேயர்கள் இதை தமிழக அரசுக்கு செவிக்கு போகும் வரை இதை ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.